பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திற்கு ஒரு இந்துவே தலைமையேற்க வேண்டும் என இரு முக்கிய இந்து அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. மலேசிய இந்து சங்கத்தின் பினாங்கு கிளையும் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் பினாங்கு கிளையும் தனித்தனி அறிக்கையில் அக்கோரிக்கையை விடுத்துள்ளன. ஓர் இந்து அமைப்பானது இந்து மக்களின் மத, கலாச்சார மற்றும் சமூக தேவைகளை புரிந்து கொண்ட அர்ப்பணிப்புள்ள இந்து தலைவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என பினாங்கு இந்து சங்கம் தனது அறிக்கையில் கூறியது. இந்த அமைப்புகளின் தலைமைத்துவம் இந்து மரபுகள், மதிப்புகள் மற்றும் சமூகத்தின் அபிலாஷைகளுடன் ஆழமாக வேரூன்றிய தொடர்பை கொண்ட நபர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதுவே நியாயமும் கூட. எனவே இந்துக்களின் இந்த அடிப்படை உரிமையை மதிக்குமாறு அரசு நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்கள் உட்பட அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொள்வதாக இந்து சங்கம் கூறியது. இவ்வேளையில் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் வெளியிட்ட அறிக்கையில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் போன்ற முக்கியமான நிறுவனத்தின் தலைமை பதவி சேவை செய்யும் சமூகத்தின் கலாச்சார, ஆன்மீக பாரம்பரியத்தை பிரதிபலிக்க வேண்டும் என வலியுறுத்தியது. பினாங்கு இந்துக்களை வழிநடத்த ஒரு இந்துவின் தலைமையின் கீழ் பினாங்கு அறப்பணி வாரியம் செயல்பட்டாலே அது சிறப்பாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். எனவே பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமை அது சேவை செய்ய விரும்பும் சமூகத்துடன் ஒத்துப்போவதை உறுதி செய்யுமாறும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் மாமன்றம் கேட்டுக்கொண்டது. இதனிடையே நடப்பு தலைவரான RSN ராயர் DAP மத்திய செயலவை தேர்தலில் தோல்வி கண்டதை அடுத்து தலைமைத்துவ மாற்றம் குறித்து பேச்சு எழுந்துள்ளது. ராயருக்கு பதிலாக சீக்கியரான ஜெக்தீப் சிங் தலைமையேற்பார் என்றும் ஆரூடங்கள் கூறுகின்றன. எனினும் இதற்கு ஆட்சேபனை குரல்கள் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.